தேர்தல் வருகிற போது ஒவ்வொரு தேர்தல் முறைகளிலும் உணர்வுபூர்வமான உரிமை வீர வசனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் அரசாங்கத்தில் பேசுகிறார், ஒருவர் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு உரிமை பேசுகிறார், இன்னொருவர் அரசாங்கத்தில் வெளியே இருந்து கொண்டு உரிமை பேசுகிறார். ஆனால் நாம் யோசிக்க வேண்டிய விடயம், தேர்தல் காரியங்களில் உரிமை பேசுகின்றவர்கள் தேர்தல் அறிவிக்கப்படுகின்றவரை உரிமைகளை பற்றி பேசுவதற்காக கிடைத்த அத்தனை சந்தர்ப்பங்களிலும் எதை பேசினார்கள்? சில உதாரணங்களை ஆதாரபூர்வமாக நாங்கள் சொல்ல முடியும். இந்த நாட்டில் இப்போது அத்தனை பேரையும் அச்சத்துக்குள்ளாக்கி இருக்கிற விடயம்தான், இந்த நாட்டில் யுத்தம் முடிவடைந்த பிறகு மத ரீதியான ஆக்கிரமிப்பு, மத ரீதியான அடக்குமுறை அதிகரித்து வருகிறது. அதற்கு இந்த அரசாங்கம் துணை போகிறதா, துணை போகிறது என்று மக்கள் இப்போது நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். அன்றாட ஜியாரம் அளிப்பு தொடக்கம், நம்முடைய பிரச்சனை தொடக்கம், திருமணம் அன்றாட குருநாயகரின் பிரச்சனை தொடக்கம் என்று இப்போது மூதூர் ஜபல் மலை வரை பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நமது பிரதிநிதிகளின் கடமை என்ன? ஏப்ரல் 20ஆம் தேதி நம்முள்ள பிரச்சனை